Hi students, welcome to 6th standard maths chapter 4 geometry part 3. Students, last video you learned supplementary angle, complementary angle and draw and label the angle. Now we are going to study about points and lines. When we have a line, we can mark a point on the line or not on it. இப்போ நம்ம ஒரு லைன்ல பாயிண்ட் இருக்கலாம் இல்லாமலே இருக்கலாம். See the first picture. A is on L1. A வந்து L1ல இருக்கு. B is not on L1 or L2. Bங்கிறது L1லயும் இல்ல L2லயும் இல்ல. B may be closer or far away but not on the both of the lines L1 and L2. B வந்து தூரமா கிட்ட இருக்கு. ஆனா L1ன்ற லைன் மேலயோ L2ன்ற லைன் மேலயோ இல்ல. However, when any 2 points are given, there is exactly one line passing through them. ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க அது வழியே ஒரே ஒரு லைன் மட்டும் தான் போக முடியும். What about 3 points and a line? 3 புள்ளி கொடுத்துருந்தா என்ன ஆகும்? Consider the following lines L1, L2, L3 and L4 and A, B, C, B 3 points. See the picture. First see L1, இங்க A, B, C. மூணுமே என்ன இருக்கு? க்ளோஸ்டா இருக்கு. மூணு பாயிண்ட்டுமே L1 லைன் மேல இல்ல. See second L2 line, see here. A is on L2. A வந்து L2ல இருக்கு. But B and C are far away. B யும் C யும் தூரமா இருக்கு. See third picture. A, B are in a line. A யும் B யும் L3ன்ற லைன்ல இருக்கு. C is far away. C வந்து கொஞ்சம் தூரமா இருக்கு. See last picture. A, B, C are in a line. When all the 3 points are on a line, they are special. We call such points as collinear points. மூணு பாயிண்ட்டுமே ஒரே லைன்ல இருந்துச்சுன்னா அதை நம்ம கொலினியர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கொலினியரா ஒரே ஒரு லைன் இருக்கு, ஒரு கோடு அமைப்புள்ளிகள் அப்படின்றது அர்த்தம். When two lines intersect at right angles, we call them as perpendicular lines. ரெண்டு கோடுகள் ஒன்றுக்கு ஒன்று 90 டிகிரியில் இன்டர்செக்ட் ஆகும் பொழுது அதோடைய லைன் வந்து பர்பெண்டிகுலராக இருக்கும், அதாவது செங்குத்து கோடுகளாக இருக்கும். When many lines intersect at a single point, that is again special. We call that point P as a point of concurrency. The lines are called concurrent lines. நமக்கு நிறைய லைன்ஸ் வந்து ஒரு சிங்கிள் பாயிண்ட் வழியாக போகும் பொழுது அது நமக்கு ரொம்ப ஸ்பெஷல். இந்த பிக்சர் பாருங்கள், இந்த பீன்ற பாயிண்ட் வழியாக நமக்கு 3 லைன்ஸ் பாஸ் ஆகுது. ஸோ இந்த லைன் பாயிண்ட்டுக்கு பேர் கான்கரன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகிற லைனுக்கு பேர் கான்கரண்ட் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 4.3. Observe the diagram and fill in the blanks. See the picture. இந்த படத்தை பாருங்கள். இந்த சர்க்கிளில் ஏஓபி அப்படிங்கிறது ஒரு லைனில் இருக்குது. ஓலேருந்து இன்னொரு லைன் ஓசி அப்படின்னு இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு ஒன் ஏஓ அண்ட் பி ஆர் டேஷ் பாயிண்ட்ஸ். படத்தை பார்த்தீங்கன்னா ஏவும் ஓவும் பியும் ஒரே லைனில் இருக்குது. ஸோ இட் இஸ் ஏ கொலினியர் பாயிண்ட்ஸ். செகண்ட் ஒன் ஏஓ அண்ட் சி ஆர் டேஷ் பாயிண்ட்ஸ். பிக்சரை பாருங்கள், ஏவும் ஓவும் தான் ஒரே லைனில் இருக்குது, சிங்கிறது ஒரு சேம் லைனில் இல்லை. ஸோ இது நான் கோலினியர் பாயிண்ட்ஸ். தேர்டு ஒன் ஏ, பி அண்ட் சி ஆர் நான் கோலினியர் பாயிண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஏயும் பியும் தான் ஒரே லைனில் இருக்குது, சி அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. அப்போ இது நான் கோலினியர் பாயிண்ட்ஸ். ஃபோர்த் ஒன் டேஷ் இஸ் த பாயிண்ட் ஆஃப் கன்கரன்சி. கான்கரன்சினா ஒரே பாயிண்ட் வழியாக போகக்கூடிய நிறைய அதிகமான லைன்ஸ் போகக்கூடியது சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஓன்ற பாயிண்ட் வழியாக தான் என்ன செய்யுது, லைன்ஸ் போகுது. அப்போ ஓ இஸ் த பாயிண்ட் ஆஃப் கான்கரன்சி. செகண்ட் ஒன் ட்ரா எனி லைன் அண்ட் மார்க் எனி 3 பாயிண்ட்ஸ் that are collinear. கொலினியர்னால என்ன அர்த்தம், ஒரே லைனில் 3 பாயிண்ட்ஸ் இருக்கிற பேர் தான் கொலினியர். ட்ரா எ லைன். இந்த லைன் ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு நம்ம அந்த லைனுக்கு எல் அப்படின்னு நம்ம நேம் மென்ஷன் பண்ணிக்கலாம். 3 பாயிண்ட்ஸ் ஏ, பி, சி அப்படிங்கிற 3 பாயிண்ட்ஸு நோட் பண்ணிக்கலாம். ஓகேயா. நெக்ஸ்ட் ட்ரா எனி லைன் அண்ட் மார்க் எனி 4 பாயிண்ட்ஸ் தட் ஆர் நாட் கொலினியர். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லைன் வரைஞ்சிட்டு அதோடைய 4 பாயிண்ட்ஸ் வந்து கொலினியராக இல்லாமல் இருக்கணும். ஓகே, இப்போ சி ஃபஸ்ட்டு ஒன் ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க எல். இப்போ இதில் ஏபிசி அந்த லைனில் இருக்கணும், டி மட்டும் தனியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் சம் ட்ரா எனி 3 லைன்ஸ் டு ஹாவ் எ பாயிண்ட் ஆஃப் கன்கரன்சி. கன்கரன்சின்னா ஒரே பாயிண்ட் வழியாக நிறைய லைன் போகணும், அந்த லைனுக்கு பேர் தான் கான்கரன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஓன்ற ஒரு பாயிண்ட் வச்சுக்கிட்டு இந்த பாயிண்ட் வழியாக L1, L2, L3 அப்படின்ற 3 லைன் ட்ரா பண்ணியிருக்கோம். ஓகே, இட் இஸ் ஏ கான்கரன்சி. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சம் ட்ரா எனி 3 லைன்ஸ் தட் ஆர் நாட் கான்கரண்ட். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்டர்செக்ஷன். 3 லைன் நாட் கான்கரண்ட்டாக இருக்கணும்.
ஓகே, அப்போனா என்ன அர்த்தம்? 3 லைன் போகணும். அது வந்து கான்கரண்ட்னா ஒரே பாயிண்ட் வழியாக போகக்கூடாது. அப்போ வேறு வேறு பாயிண்ட் வழியாக போகணும். இப்போ நம்ம L1, L2, L3 அப்படிங்கிற 3 லைனை வேறு வேறு பாயிண்ட் வழியாக வரைஞ்சிக்கிறோம். இந்த படத்தை பாருங்கள், இதுதான் கான்கரண்ட் லைன். நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ். 6th ஒன், a set of collinear points in the figure are. இந்த படத்தை பாருங்கள், இதில் கொலினியர் பாயிண்ட்ஸ் என்ன? கொலினியர்னா என்ன அர்த்தம்? ஒரே லைனில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எது அப்படிங்கிறத டிக் பண்ண போகிறோம். சே ஃபர்ஸ்ட் ஒன் ஏபிசி. பிக்சரை பாருங்கள், ஏபிசி கொலினியர் கிடையாது. செகண்ட் ஏஎஃப்சி. சி த பாயிண்ட் ஏஎஃப்சி ஒரே லைனில் இருக்குது. இட் இஸ் ஏ கொலினியர் பாயிண்ட். டிக்கெட். நெக்ஸ்ட் பிசிடி, அது வேறு வேறு ஆப்போசிட்டில் இருக்குது. ஏசிடி, ஏயும் சியும் டியும் வேறு வேறு லைனில் இருக்குது. ஏஎஃப்சி மட்டும்தான் இதுடைய கொலினியர் பாயிண்ட்ஸ். டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 7th சம், a set of non-collinear points in the figure are. நான் கொலினியர் கூடாது, ஒரே லைனில் இருக்கக்கூடாது. ஏஎஃப்சி கொலினியர் பாயிண்ட்ஸ். பிஎஃப்டி பாருங்கள், பிஎஃப்டி ஒரே லைனில் இருக்குது. இட் இஸ் ஏ கொலினியர் பாயிண்ட்ஸ். இஎஃப்ஜி இதுவும் ஒரே லைனில் இருக்குது. இது கொலினியர் பாயிண்ட்ஸ். ஏடிசி இதுதான் நமக்கு என்னது? நான் கொலினியர் பாயிண்ட்ஸ். டிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 8th சம், a point of concurrency in the figure is. பாயிண்ட் ஆஃப் கான்கரன்சினா என்ன அர்த்தம்? கான்கரன்சினாலே ஒரே பாயிண்ட் வழியாக நிறைய லைன் போடக்கூடிய பாயிண்ட் தான் சொல்கிறது. ஓகே, இங்கே படத்தை பாருங்கள், எந்த புள்ளி வழியாக அதிகமான கோடு போயிருக்கு? எஃப். அப்போ a point of concurrency in the figure is F. டிக் பண்ணுங்க. Students, in this video we learned point and lines. Exercise 4.3, write in your maths note. Next video we will learn statistics. Okay students, thank you.